மக்களால் நான் மக்களுக்காக வேண்டாம். எங்க ஏடி இல்லையா? உங்களால் நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் லாரியை போட்டு இப்பதான் அனுப்பிச்சு விட்டான். தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், குறிப்பாக விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பு சகோதரி திருமதி விஜயா சுரேஷ் பாபு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அனைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்குமாறு, சட்டமன்றத்திற்கு வழி அனுப்பி வைக்குமாறு உங்களை எல்லாம் நான் அன்போடு வேண்ட விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு 30 வருடத்திற்கு பிறகு முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர் என் அன்பு தாய்மார்கள், உங்கள் அனைவரையும் சார்ந்ததாகும் ஒரு பெண் வேட்பாளராக களம் காண்கின்றார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் ஒரு பெண் சாதிக்கிறார் என்றால் அது மிகவும் பெருமைக்குரியது. ஆகவே என் அன்பார்ந்த தாய்மார்கள் ஒவ்வொருவரும் பெண் வேட்பாளர் என்ற முறையில் நீங்கள் ஒவ்வொருவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க அமோக ஆதரவை தாருங்கள். உங்கள் தொகுதி வெற்றி வேட்பாளர் திருமதி விஜயா சுரேஷ் பாபு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கிட வேண்டுகிறேன். இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க அன்புடன் வேண்டுகிறேன். வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. நீங்கள் இவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற செய்து தேர்ந்தெடுத்தீர்களானால் உங்களின் அனைத்து வித கோரிக்கைகளையும் சட்டமன்றத்திலே எடுத்துரைப்பார்கள். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையும். அப்படி அமையும் போது நான் ஏற்படுத்திய அனைத்து திட்டங்களையும் மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள், கொண்டு வருவார்கள். மக்கள் பெயர் பெறும் வகையில் அமைத்து கொடுப்பார்கள். ஆகவே நான் ஏற்படுத்திய திட்டங்கள் தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, மடிக்கணினி வழங்கும் திட்டம், அம்மா உணவகம், பறவை, பசு, ஆடு, கோழி வழங்கும் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் மாண்புமிகு திரு எடப்பாடியாரின் கரங்களை வலுப்படுத்திட வேண்டுமானால் மீண்டும் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைந்திடவும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆதரிக்க வேண்டிய சின்னம்தான் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு, ஆதரிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. உங்கள் சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. வருகின்ற 23ஆம் தேதி என்று எங்கள் ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் வாக்களிக்கும் போது 4ஆம் எண் பட்டனை அழுத்துங்கள். நம்பர் 4 4ஆம் எண் பட்டனை அழுத்தி அதில் இரட்டை இலை சின்னம் பசுமையாக அமோகமாக இருக்கும். 4ஆம் எண் பட்டன் அழுத்தி திருமதி விஜயா சுரேஷ் பாபு அவர்களை மகத்தான வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அனைவரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்குமாறும் உங்களை அனைவரையும் நான் அன்போடு வேண்ட விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் உங்களின் கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் நடைமுறைப்படுத்துவார்கள். சாலை வசதிகள், காலையில சாக்கடை திட்டம், நல்ல குடிநீர் கிடைத்திட இன்னும் எண்ணற்ற திட்டங்கள், அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், வாழ்வாதார பொருளாதார மேம்படவும், இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றிடவும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆதரிக்க வேண்டிய சின்னம்தான்
இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு என் அன்புடன் கேட்டுக்கொண்டு அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.